கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இதில் அலசி போடுறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் நான் விட்டுருக்கேன். என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சுட்டு 2 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்து, அப்புறம் இது வந்து பைத்தம்பருப்பு கொஞ்சம். இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. இது பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போது காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் அதை போடுறேன். போட்டுட்டு இப்போது இந்த கோஸு தண்ணியில் நம்ம கொஞ்சம் இது இருத்து இதில் கொஞ்சம் போடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. அந்த கோஸ், நம்ம போட்ட கோஸ் வந்து நல்லா சூடாகணும். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கோஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம விடணும். விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போது இது ஒரு தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆகணும். இது நல்லா கலரி விட்டுக்கோங்க, உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. இது ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம விட்ட தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போது இதில் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இது வந்து திப்பியாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவும் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வரமிளகா. இந்த வரமிளகாவுடைய ஸ்கின்னை மட்டும் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். அது உள்ளே இருக்கிற விதையை நான் எடுத்துருவேன். அது ரொம்ப காரம் கொடுக்குன்றதுனால அப்படி எடுத்துருவேன். இப்போது இந்த தூளை வந்து இதில் கொஞ்சமாக தூவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சமாக எல்லா காயிலையும் கடைசியில் போட்டு நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்கனவே நான் பச்சை மிளகா 2 போட்டு அது நல்லா வெந்திருக்கு. இது கூடவே அந்த காரமும் கொஞ்சம் இருக்கும். அது இல்லாமல் இது தேங்காய் கூட இந்த வரமிளகாவும் போட்டு அரைச்ச
இந்த விழுதையும் இதில் போடலாம். கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க, ட்ரையாக. இது போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோஸ் காய் ரெடி ஆகிடுச்சு, கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.